வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். நம்ம இன்று இயற்கை வழி வேளாண்மையில் எப்படி எளிதான முறையில் வேளாண்மை செய்கிறது, நல்ல லாபம் எடுப்பது, செலவை குறைப்பது என்பது போன்ற பல நுணுக்கங்களை பற்றி பார்ப்போம். நாங்கள் ஒரு 5 ஆண்டுகளாக ஒரு வேளாண் முறையை புதிதாக கடைபிடித்து வரோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழம் சேர் செய்து நடுதல் அப்படிங்கிற ஒரு முறையை கையாண்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான மகசூல் கிடைச்சிருக்கு. எந்த விதமான இடுபொருள் செலவு, அதே போல் களை எடுக்கும் செலவு, இது ரெண்டையும் நாங்கள் பெருமளவில் குறைச்சி ஒரு சிறப்பான ஒரு மகசூலை நாங்கள் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1.5 டன்னுக்கு மேலே எந்தவித செலவுமே இல்லாமல் நாங்கள் எடுத்துருக்குறோம். அதை பற்றிய ஒரு தகவல் பரிமாற்றத்தை தான் நம்ம இந்த இதில் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு பார்த்திங்கனாக்கா, நம்ம இதை சம்பா பருவத்துக்கு மிகவும் ஒரு ஏற்றது. மற்ற குறுவை, தாளடி, நவரை பட்டம், இது போன்ற எல்லா பட்டத்துலேயுமே இந்த முறையை நம்ம கையாள முடியும். அதற்கு நம்ம எப்படி நிலத்தை தயார் செய்வது என்பது பற்றியான ஒரு தகவல் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம நிலத்தை நல்ல சேர் செய்யணும் அப்படின்றது தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் நம்ம இந்த சம்பா பட்டத்தை அடிப்படையாக வைத்து நம்ம இதை பற்றின ஒரு செய்தியை பார்ப்போம். நம்ம சம்பா பட்டம் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி துவங்குது அப்படின்னா, நம்ம பசுந்தாள் உரங்களை நம்ம தெளிப்போம். அப்போ பசுந்தாள் உரத்தை நம்ம தெளிக்கிறப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனி மாதம் 15 அந்த வாக்கிலேயே அல்லது ஆவணி 1ஆம் தேதி வாக்கிலேயே நம்ம பசுந்தாள் உரத்தை நம்ம தெளிக்கலாம், அல்லது பலதானிய விதைப்புகளை நம்ம தெளிக்கலாம். அப்போ இந்த பலதானிய விதைப்பு அல்ல பசுந்தாள் உரம் இதை நம்ம தெளிக்கிற அந்த 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஆனி 1லேருந்து அது ஒரு 45 நாள் நமக்கு அதனுடைய வளர்ந்து பூக்கக்கூடிய தருவாய் ஒரு 40-45 நாளில் வரும். அப்போ நம்ம அதை மடக்கி உழுவோம். அப்படி நம்ம மடக்கி உழுதுறோம் இல்லையா, அதை உழுதுட்ட பிறகு உடனடியாக நம்ம நடவை செய்யக்கூடாது. அதிலிருந்து 30 நாள் அந்த பலதானிய விதைப்பு அல்லது பசுந்தாள் உரம் என்பது நமக்கு நன்றாக மக்கி சேராக வேண்டும். சேரோடு சேராக கலந்து நன்றாக மக்க வேண்டும். இதுதான் இந்த பழம் சேர் அப்படின்ற ஒரு முறை. ஆனி மாதம் 1ஆம் தேதி நம்ம பசுந்தாளை விதைக்கிறோம் அப்படின்னா 45 நாளில் மடக்கி விழுவோம். அது ஆடி 15 தேதிக்கு வந்துடும். அப்போ ஆடி 15ஆம் தேதி நம்ம மடக்கி விழுதோம்னா ஆவணி 15க்கு நமக்கு நடவுக்கு தயாராக நிலம் என்பது தயாராகிவிடும். இது ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸிங், அதாவது ஒரு வேலை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இதில் பெரிய ஒரு பலன் இருக்குது. இந்த நம்ம பசுந்தாள் உரம் விதைக்கிறதுங்கிறது இயல்பாக உள்ளதான். 45 நாளுங்கிறது இயல்பாக உள்ளது. அப்போ நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நிலத்தை தண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பலதானிய விதைப்பு அல்லது பசுந்தாள் உரத்து கூட வயலில் இருக்கக்கூடிய கோரை கிழங்குகள், அதே போல் புல் பூண்டுகள், எல்லாமே அது கூடயே சேர்ந்து முளைச்சிரும். அப்படி முளைச்சதை நம்ம 45 நாள் கழித்து பசுந்தாள் உரத்தை மடக்கி உழும்போது இந்த களைகளையும் நம்ம சேர்த்து நன்றாக உழுதுருவோம். அப்படி உழும்போது இந்த ஆரம்ப கட்ட களைகளை நம்மளே வளர்த்து அழிச்சிடறோம். இந்த பசுந்தாள் உரத்தை கூடயே சேர்த்து வளர்த்து நம்ம இதை நம்ம அழிச்சிடறோம். அதனால் ஆரம்ப கட்ட களைகள், முதல் கட்ட களைகள் இதில் பெரும்பகுதி நமக்கு அழிஞ்சிரும். இரண்டாவதாக நம்ம இதை மடக்கி உழுத பிறகு இன்னொரு 30 நாள் நம்ம சீராக வயலில் சேர காய விடாமல் தண்ணியை கட்டி போடணும். இந்த தண்ணியை கட்டி போடுற இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியில் நம்ம நிலத்துக்கு தேவையான நாற்று விடும் பணி, நாற்றாங்கல் பணியை நமக்கு துவங்கிடணும். அப்படி நாற்றை விட்டு நம்ம நடுறதுக்கான வேலை நமக்கு 1 மாதம் ஆகும் இல்லையா. இந்த காலகட்டத்தில் அந்த நம்ம உழுது போட்ட அந்த பசுந்தாள் உரம் நன்றாக மக்கி பழம் சேராக மாறும். இதன் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மடக்கி உழுத உடனேயே நிறைய பேர் இன்றைக்கி நடுறாங்க. அப்படி நட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பசுந்தாள் உரம் அல்லது பலதானிய விதைப்புகள் நன்றாக மக்கும் போது அங்கே ஒரு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சேர உழுதுட்டு உடனே நட்டிங்கனாக்கா அந்த வெப்பம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாற்றை வளர விடாமல் தடுத்துடும். நாற்றை வளர விடாமல் தடுக்குது அப்படின்னா, நிலத்தில் இருக்கிற சூடு தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம உடனடியாக நடக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பசுந்தாள் உரத்தை மடக்கி உழுதுலேருந்து 1 மாதத்துக்கு நம்ம நிலத்தை
நீர் கட்டி அது சேறு மறைய நீர் கட்டி நிலத்தை போட்டு வச்சுருக்கோம். அப்போ வந்து நிலம் வந்து நன்றாக மக்கி அது வந்து பழைய சேராக ஆகும். பழைய சேராக ஆகும். நம்ம என்ன தான் தண்ணியை கட்டி கட்டி வச்சாலும் அது லேசாக காயும், அந்த சேர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி வெயில் படுறப்ப திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈச்சாங்கோரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்கி கோரைன்னு சொல்லுவாங்க. அது போல் உள்ள கோரை வகைகள், புல் பூண்டு வகைகள் இதெல்லாமே மீண்டும் வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம 1 மாதம் கழித்து மீண்டும் நடவுக்கு இப்போ நாற்று தயாராக இருக்கும். அந்த பக்குவத்தில் நம்ம என்ன செய்யணும், மீண்டும் வந்து 2 சால் வந்து நம்ம நிலத்தை வந்து உழுவணும். அப்படி உழும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீண்டும் வந்து சேரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நன்றாக தூண்டப்படும், காற்றோட்டம் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த 30 நாள் நமக்கு கிடக்கிறப்போ அந்த புதிய களைகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த களைகளெல்லாம் வந்து நம்ம மீண்டும் வந்து அழிச்சிருவோம். அப்போ 2வது கட்டமான களைகளையும் நம்ம வந்து அழிச்சிடறோம். இப்போ நம்ம நாற்றை பறித்து நடுறோம். நடுவதற்கு முதல் நாள் 2 சால் உழுது நம்ம பறித்து நடுறோம். அப்போ வயலில் வந்து ஒரு பௌதிகத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த சேற்றில் வந்து நெகிழ்வுத்தன்மை வந்து நன்றாக இருக்கும், நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கும். இது எப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பாலை வந்து எப்படி உரக்குத்தி அதை புளித்த தயிராக மாற்றுகிறோமோ, அதே போல் மாவை அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா இட்லிக்கு அது எப்படி புளித்து போகுதோ, அதே போல் சேரும் புளித்து அதில் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பல கோடி அளவில் வந்து அது பெருகி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால மண் புழுக்கள் வந்து நிறைய அங்கே வந்து படையெடுக்கும். அதே போல் நிறைய நுண்ணுயிர்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அந்த இடத்துல பெருகி இருக்கும். இப்போ நம்ம பறித்து நட்டோம் அப்படின்னா வெச்ச பயிர் பார்த்திங்கன்னா உடனடியாக பச்சை பிடித்து நன்றாக செழிப்பாக வளருவதை வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து நமக்கு இந்த பழம் சேர் முறை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த முறை. இப்போ இது வந்து பெரும்பாலும் அவசரம்னு விதைய விடுறது, பறித்து நடுறது, பசுந்தாள் உரத்தை மடக்கி உழுதுட்டு உடனடியாக நடுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. உடனடியாக மடக்கி உழுதுட்டு உடனடியாக நட்டிங்கன்னா அந்த பயிர் வந்து கிளம்பாமலே இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நோய் வந்துடுச்சு, பூச்சி தாக்குதல் வந்துடுச்சு, இதனால தான் இது கிளம்பாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது மருந்து அடிப்பாங்க, உடனே பஞ்சகாவி அடிப்பாங்க, மீனமையில் அடிப்பாங்க, இல்லை கீழே வந்து அமிர்த கரைசல் விடுவாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் காரணம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து நிறைய வெப்பம் உண்டாயிருக்கிறதுனால அந்த பயிர் வந்து ஒரு 15லேருந்து 20 நாள், கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் பச்சை பிடிக்காமலே தான் இருக்கும். அதனால் மக்கணும், அதாவது இந்த பசுந்தாள் உரம் நன்றாக மக்கி மண்ணோட மண்ணாக கலந்து நுண்ணுயிராக பெருகணும். அப்போ தான் அதனுடைய பலன் வந்து முழுமையாக பயிர்களுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் நம்ம போட்ட ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இது போன்ற எருக்களும் சரி, எல்லாமே வந்து நீங்கள் எருவை போட்டுட்டு உடனடியாக அதில் நட்டாலும் அங்கேயும் வந்து வெப்பம் உண்டாகும். அதனால் இந்த 1 மாத காலம் இந்த உழுத சேர் வந்து கிடக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நம்ம பறித்து 1 மாதம் கழித்து நம்ம சேர் அடிச்சுட்டு திருப்பி நட்ட பிறகு மீண்டும் ஒரு 21 நாளைக்கு, மீண்டும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வேளாண்மை செய்கிற முறையிலேயே உள்ள விஷயம்தான் அது. நம்ம தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு நட்ட பிறகு ஒரு 21 நாளைக்கும் தண்ணியை வந்து வயலில் சீராக கட்டி வச்சிடணும். சீர்னா வந்து ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு நாற்று இருக்குது அப்படின்னா அந்த நட்ட பயிரில் பாதி, நாற்றினுடைய உயரத்தில் பாதி அளவுக்கு சீரான அளவுக்கு தண்ணியை கட்டி வைக்கணும். சேர்மறைய நீர் கட்டி நம்ம வச்சுருக்கணும். அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுனா, நம்ம நட்ட பயிர் வந்து நன்றாக பச்சைப்படுத்தி செழிப்பாக வளரும், வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த நீங்கள் சீராக தண்ணி கட்டி வைக்கிறதுனால மீண்டும் வந்து களைகள் வந்து புதிய களைகள் வந்து துளிர்க்காமல், அதாவது முளைக்காமல் இருக்கும். இதன் மூலமாக வந்து நமக்கு 3 கட்டத்துலையும், அதாவது நம்ம முதல்ல பசுந்தாள் உரம் விதைச்சப்ப, அதுக்கப்புறம் பழம் செய்கிறப்ப, மீண்டும் நட்டு ஒரு 21 நாளைக்கு நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள், 60லேருந்து 75 நாள் வந்து நம்ம இந்த பராமரிப்பு வேலைகள் நம்ம செய்கிறதுனால முற்றிலுமாக நமக்கு வந்து களையே வந்து வராத ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வயலில் பார்க்க முடியும். களை வரல அப்படின்னாலே பயிர்கள் வந்து நல்லா செழிப்பாக வளரும், களை செலவு வந்து முற்றிலுமாக குறையும். நாங்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 ஏக்கருக்கு வந்து 9.5 மா அது, அந்த 9.5 மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 ஆள் மட்டும்தான் நாங்கள் களை எடுத்தோம். அதுவும் அந்த 10-12 ஆளுக்கும் அந்த இடத்துல வேலை களை எடுக்கிற அளவுக்கு களை கிடையாது. ஆனால் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த அந்த நிலம் ஃபுல்லாக மிதிச்சு விடணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த 12 ஆளை வச்சு நாங்கள் ஒரு மிதிச்சு விட்டோம். களைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் 3 ஆள் எடுக்கிற அளவுக்கு தான் களையே இருந்தது. இது ஒரு சிறப்பான முறையாக நாங்கள் மீண்டும் வந்து இதை வலியுறுத்திட்டு வரோம். இது வந்து ஒரு சிறப்பான முறையாக இருக்கிறதுனால இதை எல்லா விவசாயிகளும் வந்து இதை வந்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், அதாவது தேவையில்லாத செலவு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 20 ஆள் களை எடுத்தோம், 40 ஆள் எடுத்தோம், 60 ஆள் எடுத்தோம்,
90 ஆள் ஏக்கருக்கு களை எடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சராசரியாக ஒரு 40லேருந்து 50 ஆள் எடுத்திங்கனாலே கிட்டத்தட்ட 13,15,000லேருந்து 20,000 வரைக்கும் செலவாயிடும். அப்போ ஒரு ஏக்கர்லேருந்து நமக்கு வரக்கூடிய லாபம் கூட ஒரு 15,000 20,000 இருக்காது. அப்போ களைக்கு மட்டுமே நீங்கள் இவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவ்வளவு களை இருக்கக்கூடிய வயல் வந்து பயிர்களும் நல்லா செழிப்பாக வராது. களையே இல்லாத வயல் தான் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். அடர்த்தியான களைகளை நீங்கள் வளர விட்டு எவ்வளோதான் களை எடுத்தாலும் அந்த களைகளை வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதை நீங்கள் களையெல்லாம் பிடிங்கி வரப்பில் போட்டுருவீங்க. அப்போ நிலம் வந்து ஒரு நுண்ணுயிரற்ற ஒரு நிலையில் வந்து இருக்கும். களை இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 ஆள் எடுக்கலாம். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 3லேருந்து 5 ஆள், அல்லது அதிகபட்சமாக நீங்கள் 10 ஆளை தாண்டவே கூடாது. அதுக்கான முறை தான் இந்த பழம் சேர் முறை. இந்த பழம் சேரில் வந்து நீங்கள் பலதானிய விதைப்பு விதைச்சாலும் சரி, விதைக்கலனாலும் சரி, ஆனால் 30 நாள் சேரை உழுது போட்டு நட்டு பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அப்படி நம்ம நட்ட பிறகு 21 நாள் நம்ம தண்ணி கட்ட சொன்னோம் இல்லையா? அப்படி 21 நாள் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருவமழை வந்து பெய்ய துவங்கும், அல்ல பருவமழை பெஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நீரை நீங்கள் வடிகட்டி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே செஞ்சுக்கணும். நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை மட்டுமே எல்லாத்துலேயும் நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் பழம் சேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே வேளையில் மற்ற விஷயங்களெல்லாம் அந்த காலத்துக்கேற்ப, அந்த பருவத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப நம்ம நிலத்தில் வந்து நடத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். சிறப்பான ஒரு வேளாண்மை, அதாவது இயற்கை விவசாயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கிறது வந்து இந்த களை பிரச்சனை தான். அப்படி இந்த களை பிரச்சனையிலேருந்து நம்ம முழுவதுமாக விடுபடுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி செய்யும்போது முழுமையான ஒரு வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். அதே போன்ற இந்த இயற்கை வழி வேளாண்மையில் நம்ம பெரும்பாலும் வந்து நேரடி நிலை விதைப்பை வந்து நம்ம வந்து சொல்கிறதே கிடையாது. ஏன் சொல்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி நெல் விதைப்பு பண்ணிங்கன்னா, அதாவது புழுதி அடிச்சுட்டு விதையை தூவுனீங்க அப்படின்னா, விதையை விதைச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து நிறைய களைகள் வந்துடும். அப்புறம் களை எடுக்கணும். அதே போல் நேரடி விதைப்பு, அதாவது புழுதி விதைப்பில் வந்து மகசூலும் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா நிலத்தில் வந்து பௌதிகத்தன்மைங்கிறதே இருக்காது. ஏன்னா நீங்கள் நேரடி விதைப்பு பண்ணிவிட்டு தண்ணி வச்சு முளைக்க வச்சாலும் சரி, இல்லை மழை பெஞ்சு முளைச்சாலும் சரி, அது இருக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஈரமாகி காயறதுனால நிலம் வந்து இருந்து போயிடும். அப்போ நிலத்தில் பொலப்பொலப்பு தன்மை, அதாவது நெகிழ்வுத்தன்மை, பௌதிகத்தன்மைங்கிறது இருக்காது. அப்போ வேர்கள் வந்து நன்றாக ஓடி சத்துக்களை வந்து உறிஞ்ச முடியாது. நீங்கள் என்ன தான் பஞ்சகாவியா, மீன் அமிலம், அமிர்த கரைசல்னு நிறைய கொடுத்தாலும் கூட நமக்கு ஒரு லாபகரமான விவசாயமாக, மகசூலுடையதாக இந்த இயற்கை விவசாயம் வந்து இருக்காது. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயற்கை வழி வேளாண்மைனாலே நேரடி விதைப்பு வந்து பண்ணாதீங்க. சேற்று உழவு செய்து கொஞ்சம் செலவு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழம் சேர் செஞ்சு நெல் நடவு செஞ்சு பாருங்கள். எந்த இடுபொருள் செலவு தேவையில்லை, களை எடுக்கிற செலவு தேவையில்லை. நீர் மேலாண்மை மட்டும்தான். இந்த நீர் மேலாண்மை மட்டும் நீங்கள் சரிவர செஞ்சிட்டிங்கன்னா முற்றிலுமான ஒரு சிறப்பான ஒரு மகசூலை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். நன்றி, வணக்கம்.